பேச்சுலர் லைஃப் ஸ்டைல். இவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கிச்சனில் இருக்கவன் என்னடா இங்கே உட்காந்துருக்கானே யோசிப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், நானே தயாரித்த என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் நான் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு வந்து கொஞ்சோண்டு முடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதுவும் கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் போய் எங்கள் மம்மி வேலை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் எப்போவுமே நான் எங்கள் ஆயா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா முடியெலாம் கொட்டுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா எங்கள் மம்மிக்கு முடி கொட்டுறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் ஆயா கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு. அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெய் இருக்குப்பா, அது வந்து முடியில் தேய்ச்சா கொஞ்சம் வளரும்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஆயா அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இன்க்ரீடியன்ட்லாம் போடணும் ஆயா அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ட்லாம் இல்லைப்பா, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா, அப்போ பரவாயில்ல என்னென்னலாம் சொல்லாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, வெந்தயம் தருக்கா ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மருதாணி எல்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து அரைச்சி 3 நாள் வெயிலில் காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் காய வச்சுட்டா அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். மொத்த செம்பருத்தி இதில் போட்டு ஊற வச்சுட்டிங்களா ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நல்லா ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முடி கொஞ்சோண்டு வளரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எங்கள் மம்மி என்ன சொன்னாங்கன்னா எப்படா இதை செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா சொன்னாங்கம்மா அதை பார்த்தா அப்படியே செஞ்சிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எப்படா செஞ்சேன் அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்க்ரீடியன்ட்லாம் போட்டேன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எங்கள் மம்மி கிட்ட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியாப்பா சரிப்பா நான் கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சுக்கிறேன்ப்பா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உச்ச தலையில் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சோண்டு முடி வளர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூட்டை குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கோல்டு இருக்கவங்க மட்டும் இதை தேய்ச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு நானே காரணம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை லைட்டாக எண்ணெய் இல்லையே அப்படின்னு தேய்ச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கோல்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன். இது வந்து இதோ பாருங்க நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா ஒரு வாட்டி தேய்ச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயா என்கிட்ட. அதை வந்து எங்கள் மம்மிக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல சித்ராஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தினமும் தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சோண்டு முடி வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 வருஷத்துக்கு இதே போதும்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்தால் இது கொஞ்சோண்டு முடி வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கும் ஹாப்பி, மம்மிக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஆயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லி ஒரு தேங்காயை செஞ்சு அது எங்கள் மம்மி கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சோண்டு முடி வளர்ந்தது பார்த்த உடனே எங்கள் ஆயா செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு போல சித்ராஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்களும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செய்யுங்க. நான் ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். பை பை சொல்லுப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பை பாய். பை பாய். எல்லாத்தையும் நானே செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.